வணக்கம். அமெரிக்காவில் ஒரே நாளில் ஆக அதிகமாக 50,000 பேருக்கு கிருமித் தொற்று. அமெரிக்காவில் ஒரே நாளில் 50,000 பேருக்கு கிருமித் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கிருமிப் பரவல் தொடங்கிய நாளிலிருந்து ஒரு நாளில் பதிவாகியிருக்கும் ஆக அதிகமான எண்ணிக்கை அது. நாள்தோறும் புதிதாக பாதிக்கப்படுவோரில் பாதிக்கும் அதிகமானோர் அரிசோனா, கலிபோர்னியா, புளோரிடா, டெக்சாஸ் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையின் 30% அந்த 4 மாநிலங்களில் வாழ்கின்றனர். அமெரிக்காவின் டெக்சாஸ், விர்ஜீனியா, நியூயார்க் உள்ளிட்ட சில மாநிலங்கள் பொருளியல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் முயற்சிகளை தள்ளி வைத்துள்ளன. கிருமி பரவலை கட்டுக்குள் கொண்டு வர ஏதுவாக அவை அவ்வாறு முடிவெடுத்துள்ளன. மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு நியூயார்க் நகர மேயர் பில் டி பிளாசியோ வலியுறுத்துகின்றார். உலகில் கடந்த வாரம் நாளொன்றுக்கு 1,60,000 பேருக்கு கிருமி தொற்று சம்பவங்கள் உருவாகியிருக்கின்றன. உலகளவில் கடந்த வாரம் நாளொன்றுக்கு 1,60,000க்கும் அதிகமான கிருமி தொற்று சம்பவங்கள் பதிவாகியதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிருமி பரவல் வேகம் அதிகரித்திருப்பதாய் அது கூறுகின்றது. இதுவரை பதிவாகிய மொத்த கிருமி தொற்று சம்பவங்களில் 60 விழுக்காடு கடந்த மாதம் நேர்ந்ததாக நிறுவனம் சொன்னது. கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்று உலகளவில் சுமார் 1,90,000 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதுவே ஒரு நாளில் பதிவான ஆக அதிகமான புதிய கிருமி தொற்று சம்பவங்கள் என்று நிறுவனம் கூறியது. கிருமி பரவலை கட்டுப்படுத்த விரிவான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று அது வலியுறுத்துகின்றது. கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு நபரையும் தனிமைப்படுத்தி பராமரிப்பு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் வந்தவர்களையும் தனிமைப்படுத்த வேண்டும் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு தகுந்த பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். சமூகத்தினர் தங்களை கிருமி தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள வழிகளை வகுக்க வேண்டும் என்று டெட்ரோஸ் WHO நிறுவனத்தின் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு சட்டம் பிரிட்டிஷ் பிரதமர் கண்டனம். ஹாங்காங்கில் புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிய சீனாவுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் பிரிட்டிஷ் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்தும் BNO கடப்பிதழ் வைத்திருக்கும் ஹாங்காங் வாசிகள் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற அனுமதிக்கப் போவதாக அவர் முன்னர் கூறியிருந்தார். அதன் தொடர்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தம்முடைய அரசாங்கம் நிறைவேற்றும் என்றும் ஜான்சன் உறுதியளிக்கின்றார். ஹாங்காங் வாசிகள் சுமார் 3 லட்சம் பேர் அத்தகைய கடப்பிதழை வைத்திருக்கின்றார்கள். மேலும் 2.6 மில்லியன் பேர் அதற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். கோவிட்-19 சூழலை கையாள்வதில் ஏற்பட்ட குளறுபடி. சுகாதார அமைச்சர் பதவி விலகல். நியூசிலாந்து சுகாதார அமைச்சர் டேவிட் கிளார்க் பதவி விலகிவிட்டார். கிருமி பரவலை முறியடிப்பதன் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள், தனிப்பட்ட தவறுகள் ஆகிய காரணங்களுக்காக அவர் பதவி விலகியதாக தெரிகின்றது. தாம் பதவியில் தொடர்வது கிருமி பரவல் தொடர்பான நடவடிக்கைகளில் அரசாங்கத்தின் செயல்பாட்டை பாதிப்பதாக திரு கிளார்க் கூறுகின்றார். கிருமி பரவலை முறியடிக்க நியூசிலாந்தில் முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் வார இறுதியில் திரு கிளார்க் தம் குடும்பத்தினரை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றது சர்ச்சைக்குள்ளானது. பிரதமர் ஜசிண்டா ஆர்டன் திரு கிளார்க்கின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டார். நியூசிலாந்தில் வரும் செப்டம்பரில் தேர்தல் நடக்க உள்ளது. அதுவரை புதிய சுகாதார அமைச்சராக கிறிஸ் ஹிப்கன் பிரதமர் ஆர்டன் நியமித்துள்ளார். ஆஸ்திரேலியா $1.35 பில்லியன் செலவில் இணைய பாதுகாப்பை மேம்படுத்தவிருக்கின்றது. ஆஸ்திரேலியா அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் $1.35 பில்லியன் செலவில் இணைய பாதுகாப்பை மேம்படுத்தப் போவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய தேர்தல் காலத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பு அதன் அரசாங்கத்தையும் அதை சார்ந்த அமைப்புகளையும் குறிவைத்து இணைய தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. அத்தகைய தாக்குதல்களை தடுப்பதற்கு இணைய பாதுகாப்பு மேம்பாடு உதவும் என்று நம்பப்படுகின்றது. ஆஸ்திரேலியா $470 மில்லியன் செலவில் ஆஸ்திரேலியன் சிக்னல்ஸ் டைரக்டரேட் என்ற தேசிய இணைய நுண்ணறிவு நிறுவனத்தில் 500 இணைய பாதுகாப்பு நிபுணர்களை வேலையில் சேர்க்க திட்டமிட்டுள்ளது. இணைய தாக்குதல்களின் பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருக்கலாம் என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அந்த தாக்குதலுக்கு சீனாவே காரணம் என்று சில செய்தி நிறுவனத்திடம் கூறுகின்றனர். இதை பெய்ஜிங் மறுக்கின்றது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற முடக்கவரி NBA கூடைப்பந்தாட்ட திடல்களில் சேர்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் NBA விளையாட்டு ஏற்பாட்டாளர்கள் கூடைப்பந்தாட்ட திடல்களில் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற முடக்கவரியை வண்ணத்தில் வரைய சம்மதித்துள்ளனர். கருப்பின ஆடவர் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் காவல்துறையின் அதிகாரிகளால் மாண்டதை தொடர்ந்து NBA விளையாட்டு பிரபலங்கள் இனவாதத்துக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுத்து வருகின்றன.
NBA நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகள் அந்த முழக்க வரியை இன்று கூடைப்பந்தாட்ட திடல்களில் வரைய திட்டமிடுகின்றன. மேலும் அந்த முழக்க வரி கூடைப்பந்தாட்ட திடல்களின் விளையாட்டு புள்ளிகள் காட்சிக்கு வைக்கப்படும் இடத்திலும் ஒளிபரப்பு கூடத்திலும் சேர்க்கப்படும். விளையாட்டாளர்கள் சமூக ஒற்றுமையை ஆதரிக்கவும் இனவாதத்தை எதிர்க்கும் செய்தியை கொண்ட ஆடைகளை அணியவும் NBA அனுமதித்துள்ளது. COVID-19 நோய் பரவலினால் தாமதமடைந்த 2019-2020 விளையாட்டு பருவம் தற்போது மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. கோலாக்கள் ஆஸ்திரேலிய மாநிலங்களில் அழிந்து போகும் அபாயம். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கோலாக்கள் 2050 ஆண்டுக்குள் அழிந்து போகலாம் என ஆய்வொன்று தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்களில் சுமார் 5000 கோலாக்கள் இறந்ததாக நம்பப்படுகிறது. காட்டுத்தீ சம்பவங்களில் சுமார் 5 மில்லியன் ஹெக்டேர் காட்டுப்பகுதி எரிந்தது. அதில் சுமார் 24 விழுக்காடு கோலாக்களின் இருப்பிடங்கள் எரிந்தன. கோலாக்கள் அழிந்து போவதற்கு மனிதர்களின் நடவடிக்கை காரணம் என்று கூறப்படுகின்றது. மேலும் வானிலை மாற்றங்கள் கோலாக்களின் உணவான யூக்கலிப்டஸ் இலைகளின் தரத்தை குறைக்கின்றன. தற்போது உள்ள சட்டத்திட்டங்கள் கோலாக்களின் உயிர்களை பாதுகாக்கவில்லை என கருதப்படுகின்றது. ஆய்வை நடத்திய குழு சுமார் 42 பரிந்துரைகளை பகிர்ந்து கொண்டது. குறிப்பிட்ட இடங்களில் புதிய தேசிய பூங்காக்களை அமைப்பது, காட்டுப்பகுதிகள் அழிந்துவிடாமல் பார்த்துக் கொள்வது ஆகியவை பரிந்துரைகளில் சில. மாநில அரசாங்கம் ஆய்வையும் பரிந்துரைகளும் ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் எந்தெந்த பரிந்துரைகள் நடப்புக்கு கொண்டு வரப்படும் என்பது அறிவிக்கப்படவில்லை. கோலாக்கள் ஆஸ்திரேலியாவின் தேசிய சின்னமாக கருதப்படுபவை. அவற்றை பாதுகாப்பது முக்கியம் என்று மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் மேட் கீன் தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணியாமல் இருப்பது ட்ரம்பின் தனிப்பட்ட விருப்பம். வெள்ளை மாளிகை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முகக்கவசம் அணிய வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. உலகில் கிருமி பரவல் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா. உலக அளவில் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் கால்வாசி பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அந்த எண்ணிக்கை அங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அதனால் அதிபர் ட்ரம்ப் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அவருடைய குடியரசுக் கட்சியினரே கூறுகின்றனர். அமெரிக்கர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று துணை அதிபர் மைக் பென்ஸ் கூறுகின்றார். கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவெடுத்த 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க மாநிலங்கள் தற்போது அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டன அல்லது ஒத்திவைத்துள்ளன. பொது இடங்களில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதற்கான நிர்வாக ஆணையில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட வேண்டும் என்று நியூயார்க் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ கூறுகின்றார். கொரோனா கிருமி தொற்றுக்கான தடுப்பூசியை இராணுவத்தினர் பயன்படுத்த சீனா அனுமதி. சீன இராணுவம் கொரோனா கிருமி தொற்றுக்கான தடுப்பூசி ஒன்றை பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது. இராணுவத்தின் ஆய்வு பிரிவும் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் பயோடெக் ஃபர்ம் இணைந்து அந்த தடுப்பூசியை உருவாக்கியுள்ளன. கொரோனா கிருமி தொற்றுக்கான மருந்தை கண்டுபிடிக்க உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்கள் போராடி வருகின்றன. நோய் தொற்றால் 1/2 மில்லியனுக்கும் அதிகமானோர் மாண்டுள்ளனர். இதுவரை 17 உத்தேச தடுப்பூசிகளை உலக சுகாதார நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது. அவற்றில் பாதிக்கும் அதிகமானவை சீன நிறுவனங்களே அல்லது கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. COVID-19 நோய் தொற்றை முறியடிக்கும் நிலையை நெருங்கக்கூட இல்லை உலக சுகாதார நிறுவனம். COVID-19 நோய் தொற்றை முற்றாக துடைக்கும் நிலையை நெருங்கக்கூட இல்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் கூறுகின்றார். சீனா ஒரு புதுவிதமான கிருமி தொற்றை பற்றி நிறுவனத்திற்கு தகவல் அளித்து 6 மாதம் ஆகிவிட்டது. அதற்குள் 10 மில்லியன் கிருமி தொற்று சம்பவங்கள், சுமார் 5 லட்சம் மரணங்கள் நேர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பெரும்பாலானோர் நோய் தொற்றால் எளிதில் பாதிப்படையக்கூடும். அதனால் கிருமி பரவல் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று அவர் தெரிவிக்கின்றார். சில நாடுகள் கிருமி பரவலை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளன. ஆனால் உலக அளவில் அது அதிகரித்து வருவதாக அவர் கூறுகின்றார். பாதுகாப்பான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகள் முன்னேற்றம் இருந்தாலும் அது வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என நிறுவனத்தின் அவசரகால திட்டத்துக்கான தலைவர் மைக் ரயன் கூறுகின்றார். குறிப்பிட்ட நாடுகள் கிருமி பரவலை கட்டுப்படுத்த சோதனை செய்வது, கிருமி தொற்றுக்கு ஆளானோரையும் அவர்களோட தொடர்பில் இருந்தோரையும் தனிமைப்படுத்துவது ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் தெரிவிக்கின்றார். சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை பன்றிக் காய்ச்சல் உலகளவில் பரவக்கூடும். ஆய்வு. சீனாவில் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ள புதிய வகை பன்றிக் காய்ச்சல் உலகளவில் பரவக்கூடும் என்று அமெரிக்க அறிவியல் சஞ்சிகை ஒன்று தெரிவித்துள்ளது. G4 என பெயரிடப்பட்டுள்ள அது 2009ஆம் ஆண்டில் பல நாடுகளுக்கு பரவிய H1N1 சளி காய்ச்சலின் மரபணுவை கொண்டுள்ளது. மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய ஆற்றல் G4இல் இருப்பதாக சீன பல்கலைக்கழகங்கள் கூறுகின்றனர். ஆய்வாளர்கள் 2011ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பன்றிகள் மீது நடத்திய 30,000 சோதனைகளில் அது தெரியவந்துள்ளது. மேலும் பன்றிகளுடன் வேலை செய்வோரில் 10% ஏற்கனவே
அந்த பன்றிக் காய்ச்சல் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் 4 விழுக்காட்டினருக்கு அது இருக்கக்கூடும் என்று சோதனைகளில் காட்டுகின்றன. ஆனால் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு அது பரவும் என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆய்வாளர்கள் பன்றிகளுடன் வேலை செய்வோரை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்தியா 2ஆம் கட்டமாக கட்டுப்பாடுகளை தளர்த்தும் விதிகள் அறிவிப்பு. இந்தியா கிருமி பரவல் தொடர்பில் 2ஆம் கட்டமாக கட்டுப்பாடுகளை தளர்த்தும் விதிகளை அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி அவை நடப்பில் இருக்கும். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் அதிகமான உள்நாட்டு விமான சேவைகளை இயக்க வாய்ப்பு கிடைக்கும். பொருளியல் நடவடிக்கைகளுக்கு ஏதுவாக நாட்டில் இரவு நேர ஊரடங்கு 1 மணி நேரம் தளர்த்தப்படும். இருப்பினும் பள்ளிக்கூடங்கள், திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். நகர்ப்புற ரயில் சேவை தொடர்ந்து இடை நிறுத்தப்பட்டிருக்கும். இன்று பின்னேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவிருக்கின்றார். கிருமி பரவல் ஏற்பட்ட பிறகு 6வது முறை திரு மோடி தேசிய உரையாற்றுகின்றார். கிருமி பரவல் மையமாக உருவெடுத்துள்ள பிரேசில் கிருமி பரவல் மையமாக உருவெடுத்துள்ளது என்று ஐக்கிய நாட்டு நிறுவன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் பிரேசிலில் கிருமி பரவலை முறியடிக்க அங்குள்ள தலைவர்கள் இன்னும் அதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. கடந்த வாரத்தில் மட்டும் பிரேசிலில் 2,50,000 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலகில் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள 2வது நாடு பிரேசில். அங்கு 1.3 மில்லியனுக்கும் அதிகமானோர் கிருமி தொற்றால் அவதிப்படுகின்றனர். 58,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். புதுதில்லியில் 8 மருத்துவமனைகளில் சிகிச்சை மறுக்கப்பட்டதால் மாண்ட கர்ப்பிணி. புதுடில்லியில் பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருந்த பெண்மணிக்கு பிரசவம் பார்க்க 8 மருத்துவமனைகள் மறுத்ததால் தாயும் செய்யும் மாண்டனர். 15 மணி நேரமாக ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்கியும் அவற்றில் ஒன்று கூட தமது மனைவிக்கு பிரசவம் பார்க்க முன்வரவில்லை என கணவர் விஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இடமில்லை என்று கூறி மருத்துவமனைகள் அந்த 30 வயது கர்ப்பிணியை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. சில மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சை பிரிவு தங்கள் மருத்துவமனைகள் இல்லை என கூறி கைவிரித்து விட்டன. அவருக்கு கோவிட்-19 நோய் இருக்கலாம் என்ற அச்சத்தில் மருத்துவமனைகள் அவரை அனுமதிக்க மறுத்ததாக கூறப்படுகின்றது. நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் அந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டதால் நோயாளிகள் மாண்டுபோகும் சில சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. கிருமி பரவலை சமாளிக்க போதுமான வசதிகள் இல்லாததால் பெரும்பாலான மருத்துவமனைகள் புதிய நோயாளிகளை அனுமதிக்க மறுக்கின்றன. மருத்துவமனை நிர்வாகமும் பணியாளர்களும் கவனக்குறைவாய் நடந்து கொண்டதாக அரசாங்கம் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தவிர வழக்கமான அவசர சிகிச்சைக்கு எவரையும் மருத்துவமனைகள் புறக்கணிக்கக்கூடாது என இந்திய அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. ஆனால் கொரோனா கிருமி தொற்றிய நோயாளிகளை கொண்ட தனியார் மருத்துவமனைகளை மூட வேண்டும் என்றும் அரசாங்கம் வற்புறுத்துவதை சுகாதாரத்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தவறான அந்த கொள்கை காரணமாகவே லாப நோக்கத்தில் இயங்கும் தனியார் மருத்துவமனைகள் எந்தவொரு புதிய நோயாளியையும் சிகிச்சைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்வதை நிறுத்திய நிறுவனங்களில் பட்டியலில் பெப்சியும் இணைந்துள்ளது. பெப்சிகோ நிறுவனம் ஃபேஸ்புக் சமூக தளத்தில் விளம்பரங்கள் செய்வதை தற்காலிகமாக நிறுத்துவதாக தெரிவித்துள்ளது. அந்த தற்காலிக நிறுத்தம் ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கும் என்று ஃபாக்ஸ் பிசினஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக்கில் வெளியிடப்படும் வெறுப்பை தூண்டும் கருத்துக்களை தடுத்து நிறுத்த அந்த நிறுவனம் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பல தரப்பினரும் குறை கூறி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து பென் அண்ட் ஜெரீஸ், யூனிலிவர் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்வதை அண்மையில் நிறுத்தின. மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் திறக்கப்படும் போது புதிய வேலைகள் உருவாகும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் கூறுகின்றார். ஆஸ்திரேலியாவில் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் திறக்கப்படும் போது வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். சவுத் ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா ஆகிய மாநிலங்கள் அடுத்த மாத இறுதியில் தங்களது எல்லைகளை திறக்கப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளன. குயின்ஸ்லாந்து மாநிலமும் விரைவில் அதுபோன்ற அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிருமி பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஆஸ்திரேலியா ஓரளவு வெற்றி கண்டுள்ளது. இருப்பினும் விக்டோரியா மாநிலத்தில் கிருமி தொற்று சம்பவங்கள் அண்மையில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கின. எனவே நாடெங்கும் நடப்பிலுள்ள பாதுகாப்பு இடைவெளி கட்டுப்பாடுகளில் பலவற்றை மீட்டுக்கொள்வது குறித்து தகவலை உருவாக்கியுள்ளது. அங்கு நோய் தொற்றுக்கு ஆளுநரின் எண்ணிக்கை சுமார் 7,700. 104 பேர் கொரோனா நோய் தொற்றால் மாண்டுள்ளனர். உலகளவில் 10 மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதித்துள்ள கோவிட்-19 கிருமி தொற்று. உலகளவில் கோவிட்-19 கிருமி தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 10 மில்லியனை தாண்டிவிட்டுள்ளது. இந்தியாவில் சில நாட்களில் மட்டும் 19,906 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தியுள்ளது. அங்கு சுமார் 5,30,000 கிருமி தொற்றால் அவதிப்படுகின்றனர். இந்தியாவில் 16,000க்கும் அதிகமான கிருமி தொற்றால் மாண்டனர். தலைநகர் புதுதில்லி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 80,000க்கும் அதிகமானோர் கிருமி தொற்றால் அவதிப்படுகின்றனர். இந்தோனேஷியாவில் மேலும் 1,198 பேருக்கு கிருமி தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்களையும் சேர்த்து அங்கு 54,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று அங்கு 34 பேர் மரணமடைந்தனர். அதனால் அங்கு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை
2754க்கு உயர்ந்துள்ளது. சீனாவில் நேற்று மேலும் 17 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலான தலைநகர் பீஜிங்கை சேர்ந்தவர்கள். தென்மேற்கு வட்டாரங்களில் உள்ள மொத்த விற்பனை சந்தை கிருமி தொற்று மையமாக உருவெடுத்துள்ளது. தென் கொரியாவில் ஒரு வாரத்தில் ஆக அதிகமாக மேலும் 62 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,715க்கு உயர்ந்துள்ளது. சமய ஒன்று கூடல் இடம்பெற்ற தேவாலயங்கள் மீது சில கிருமி தொற்று இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் முக்கியமான உலக செய்திகளுடன் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.